ஏய் ராஜா கல்யாணத்துல போட்டோ எல்லாம் வந்திருக்கு, வாங்கடா வாங்க. ரொம்ப ஜோரா இருக்கு. ராஜா தாண்டா அழகா இருக்கிறாரு. நல்லா பாருடா, பொண்ணுதான். மகாராஜா மாதிரி இருக்கிற ஐயா. இனிமே இந்த போட்டோ வழி நீ விட்டுறியா? இன்னும் இந்த வேலை எதுக்கு? ராஜா இப்போ கோடீஸ்வரம் விட்டு மாப்பிள. அடே ஐயா, அது சரி, அந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா? பாட்டிமா, கதையே இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இப்பதானே இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடைசி ஸ்டேஷன் வரணும்னா அம்மையாரோட திமிரு அடங்கணும். இந்த லாயர் பேசுறது பார்த்தா அந்த கூலிக்காரருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு டாடி. ஹோல்ட் யுவர் டங் மேடம். என் கிளைண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நியாயம் வாங்கி தரதுதான் என் தர்மம். என்ன தர்மம் ஐயா? ஆஃப்டர் ஆல் ஒரு மேரேஜை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்றேன். இது என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு 3 தடவை சொன்னா ரத்தாகி போயிடுற மேரேஜ் நினைச்சீங்களா? இந்து விவாக சட்டப்படி நடந்திருக்கிற மேரேஜ் இது. 2 பேரை புருஷன் முண்டாட்டிய சேர்த்து வைக்க 3 முடிச்சு போதும். ஆனா அந்த 2 பேரும் பிரிஞ்சு போகாம தடுக்கிறதுக்கு 3336 முடிச்சிருக்கு இந்த சட்டத்துல. ஐ எம் சாரி. நான் மட்டும் இல்ல, நோ லாயர் கேன் டு எனிதிங் இன் திஸ் கேஸ். Thank you. இந்த உலகத்துல பணத்தால எதையும் சாதிக்கலாம் சொல்வீங்களே டாடி, இந்த மேரேஜ் ரத்து செய்ய முடியாதா? உன் டாடி மனசு வச்சா போதும்மா, நடந்த மேரேஜை ரத்து செஞ்சிருவாரு. உனக்கு மறுபடியும் ஒரு மேரேஜ் அவர் செஞ்சு வச்சிருவாரு. எஸ் பேபி, மோகன சுந்தரம் சொன்ன மாதிரி உன் மேரேஜை ரத்து பண்ண வைக்கிறேன். டோன்ட் வரி. மவராசனுங்க தாலி கயிறு அறுத்து போட்டுட்டு மாங்கல்ய பந்தத்தையே அழிச்சிடலான்னு பாக்குறாங்களா? தாலியோட மதிப்பு தெரிஞ்சவங்கிறதுனாலதான் உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். பிடிக்கலன்னு என் மக தூக்கி வீசி எறிஞ்ச இந்த தாலி பராசக்தியோட கழுத்துல விழுந்துச்சு. சிங்கப்பூர்ல திருமதியா மாறின என் பொண்ண இந்தியாவுல மறுபடியும் குமாரியா மாத்தலான்னு பாக்குறாரு என் புருஷன். தன் தகப்பனோட துணையால என் பொண்ணு மோசமான வழியில போயிட்டு இருக்கா. நீங்களும் உங்க பேரனும் என்ன செய்வீங்களோ தெரியாது. கர்வத்தோட என் பொண்ணு தூக்கி எறிஞ்ச இந்த திருமாங்கல்யம் திரும்ப கௌரவமா என் பொண்ணு தானே தன் கழுத்துல போட்டுக்கிற மாதிரி செய்யணும். இந்த ரிசப்ஷன் கார்டை ராஜா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி போ. பாத்தீங்களா, சிங்கப்பூர்ல நடந்த மேரேஜ் இந்தியால அந்த கூலி போய் லீகலைஸ் செய்ய பாக்குறான். பப்ளிக் ரிசப்ஷன் ஏற்பாடு செஞ்சிருக்கான். அதோட நம்ம எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி கார்ட்ஸ் கூட கொடுத்திருக்கான். தேனியில் விழுந்து திருவள்ளுவன் ராஜா, ரயில்வே லைசன்ஸ் ஸ்கூல் யூனியன் தலைவன், செல்வி சௌபாக்கியவதி ரஞ்சனி, பிரபல தொழில் அதிபர் சீமந்த புத்லி. இப்படிக்கு ரயில்வே லைசன்ஸ் ஸ்கூல் யூனியன் மெட்ராஸ். அவனுக்கு ஒரு புண்ணாக்கு யூனியன், அதோட தேநீர் விருந்து. போலீஸ் புல்லட்கள் எள்ளுக்குள்ள பட மாட்டாது. அந்த கூலி பைய முகரையை பார்த்து லாரியில கொண்டாந்து தருவாங்க பரிசு பொருட்கள். இந்த ரிசப்ஷன் நடந்தா சிட்டில எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னால நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த ரிசப்ஷன் நடந்தா தானமா நீ தலை குனிற நிலைமை வரும். மோகன சுந்தரம் என்னோட வா. அங்கிள், சிட்டில உள்ள பிச்சை எடுக்கல சங்க எல்லாத்தையும் டின்னலுக்கு கூட்டலுக்கம் போல இருக்கு. அம்மா தாயே பிச்சைங்களை மோதலி ஒவ்வொருத்தம் வாயும் நம்ம கதையை விழா வாலியா பேசும். அந்த ரிசப்ஷன் நடந்தா தானே ஓ நேரா எம்எல்ஏ ரங்கசாமி. பேமானி என்னையா நீ சொல்ற? இந்த எம்எல்ஏ ரங்கசாமிய பார்ட்டியில சஸ்பெண்ட் செய்ய சொல்லி கண்ட கபோதி பசங்க உண்ணாவிரதம் இருக்கானுங்களா? கலையா அவனுங்கள அங்கங்க இல்ல அசம்பிளில வச்சு கீசிடுறேன். இப்பவே அவனுக்கு டபரா கைட்டிடுறானா? என்னடா சாவுட்டுக்கு வந்த மாதிரி உன் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க? எடுங்கடா கத்திய. 10 நிமிஷத்துல அவ இருக்கிற டென்ட்டோட டாப் எகிரணும். மறுடன் நடந்தாலும் பரவாயில்ல, விட்டாட்டு வாங்கடா. வணக்கம் வணக்கம் லங்கசாமி சார். மாஷ் என்ன லங்கசாமி நான் சொல்றேன். கோவப்படாதீங்க, நம்ம பையனுக்கு ரா வராது, அதனாலதான் லங்கசாமி. அட்டனா என்ன சொல்லாலு? லங்கசாமினா இதுன்னு அர்த்தம். ஓ இதா? சாலி சாலி. இங்க சாலி நான் சொல்றேன். சாரி சாரின்னு சொல்றான் சார். சமீப காலத்துல சிட்டியில மத கலவரங்கள் நடக்கிறதுக்கும் பொருள் சேதம் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கும் கவர்மெண்ட் மாறுறதுக்கு கூட காரணம்
நீங்க தானே தெரிஞ்சதால உங்ககிட்ட வந்தோம். இப்ப உனக்கு என்ன வேணும்? மர்டரா, மானபங்கமா, மறியலா, மதக்கலவரமா? சீக்கிரம் கபால்னு சொல்லி எனக்கு இன்னொரு பாட்டி சைடுல வெயிட்டிங்க. ஆஹா, அந்த மாதிரி விஷயத்துக்காக நாங்க ஒண்ணும் வரல. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு கேட்க வந்திருக்கோம். யார் குடும்பத்தை? ஏன் பொண்ணு குடும்பம். பெத்த பொண்ணோட குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்றிய? நீ எல்லாம் ஒரு அப்பனா? You see, என் அங்கிள் தன் டாட்டர்ல எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் நினைச்சப்போ ஒரு ரயில்வே கூலி ஏமாத்தி அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அதானா? நீங்க இப்ப எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனை நான் இமிடியேட்டா தீத்துறேன். ஐயோ, அப்படி செய்யாதீங்க. தான் உயிருக்கு ஆபத்துனா காரணம் கோடீஸ்வரன் தான் லெட்டர் எழுதி அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கானா. இன்னைக்கு சாயங்காலம் ரயில்பேட்டையில வெட்டிங் ரிசப்ஷன் கூட ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த ரிசப்ஷன் நடக்காம தடுத்து நிறுத்துங்க, உங்களுக்கு வேணுங்கிற பணம் தரோம். நமக்கு பைசா வேணானேனா, பிளாட்டாவது வேணும். அப்போ நாங்க புதுசா கட்ட போற பில்டிங்ல ஒரு ஃபுல் ஃப்ளோர் எழுதி தருவியா? ஃபுல் ஃப்ளோரா? ஆல் ரைட். இது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என் மானத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். எழுதி தரேன். சரி, நீங்க போங்க, உங்க மேட்டர் நான் சக்குன்னு முடிச்சிடுறேன். போயிட்டு வரேன். தேங்க்யூ. யோ கோட்டே, அப்பால வரப்போ அந்த லங்கா பாயில மட்டும் அழைச்சின்னு வராதே. என்ன லங்கசாமி ராவணகிட்டே அனுப்பிச்சிருவான். மெதுவா செஞ்சா ஏற்பாடெல்லாம் எப்ப முடியும்? டேய், அவங்க ஆளுங்க கொண்டு இருப்பாங்கடா. வாங்க. இந்த ஏரியாவில் ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று எச்சரிக்கின்றோம். இந்த ஏரியாவில் ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று எச்சரிக்கின்றோம். ஒரு ஏழை ஒரு பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரத்த வெள்ளம் தான் அதோட முடிவா? நீயே இப்படி மனசு தளர விட்டுட்டா நடந்தது பொம்மை கல்யாணம் ஆயிடும்டா. நடந்தது உண்மையான கல்யாணம் நிரூபிக்கிறேன் பாட்டிமா. ஆமாப்பா, நிரூபிக்கணும். வா என்னோட. ஆலயத்தை மூடிடுவாங்கன்னும் இது ஆண்டவனுக்கு பூஜை பண்ற சமயம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட உன்னை ஏன் கூப்பிட்டுட்டு வந்தேன் தெரியுமா? என் புருஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அநியாயத்துக்கு முடிவை ஏற்படுத்தி என் பொண்ணுக்கும் உனக்கும் நடந்த நல்ல காரியத்துக்கு பிள்ளையார் சுழி போடத்தான். இப்ப நான் செய்ய போறத எந்த தாயும் எந்த ஜென்மத்திலையும் செஞ்சிருக்க மாட்டா. இந்தா, இது ரஞ்சனியோட பெட்ரூம் சாவிப்பா. பெட்ரூம் சாவியா? திருமண பந்தத்துக்கு மதிப்பு தராத ரஞ்சனி தாயானா புருஷன் பொண்டாட்டிங்கிற சொந்தத்தை புரிஞ்சுக்குவான்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, தாய்ப்பால் ஊட்டின காலத்துல நான் செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்காக என் மகளுக்கு மயக்க மருந்து கலந்த பாலை கொடுத்திருக்கேன். அத்தையா இருந்து ஆசீர்வதிச்சு உங்க முதலிரவுக்கு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன்.